பாருங்க, யோசேப்பு தன் அண்ணன்களை மிகவும் கடினமாக நடத்தினாலும் அவன் இருதயத்துல இருக்கிற அந்த பாசத்திற்கும் அன்பிற்கும் அளவே இல்லை. தன்னை குழியில தள்ளி வெறுத்து ஒதுக்கி அந்நியர் கையிலே அடிமையாக விற்ற தன் அண்ணன்களை அவன் அவ்வளவாய் நேசிக்கிறான். இன்றைக்கு யோசேப்பை போல நம்மால வாழ முடியுமா? நமக்கு துரோகம் செய்தவர்கள் மீது நம்மால பாசம் காட்ட முடியுமா? நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று தெரிந்தால் அவர்களுக்கு நாம் உதவி செய்வோமா? அவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டுவோமா? இது எல்லாமே நிச்சயமா முடியும். எப்போ இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருக்கும்போது நாமளும் நிச்சயமாக இவைகளை எல்லாம் செய்ய முடியும். யோசேப்புக்கு அன்றைக்கு கிறிஸ்து இயேசு இல்லை. அவனுக்கு மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவனை முற்றிலுமாக பகைத்து அவனை வெறுத்து ஒதுக்கி அவன் அண்ணன்களை அவன் நேசிக்கிறான். அவன் கடினமாக நடந்து கொள்வது சும்மா வெளிப்புறமா அவங்கள பயமுறுத்துறதுக்கு தானே தவிர அவன் இருதயத்தின் ஆழத்துல இருந்து அவங்கள தண்டிக்கணும், அவங்கள